தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த முன்னணி தலைவர்களெல்லாம் ஒரு சேர பேசி வெற்றி வாய்ப்பை உறுதி செய்வதற்காக, கூட்டணி வெற்றி வாய்ப்பை உறுதி செய்வதற்காக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய குரல் சட்டமன்றத்திலே உறுதியாக ஒலிப்பதற்காக தேர்தல் வியூகங்களை அமைத்திருக்கிறோம். தேர்தல் வியூகத்தின் அடிப்படையிலே படிப்படியாக எங்களுடைய பணிகளை நாங்கள் சிறப்பாக களத்திலே செய்ய தொடங்கியிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு சென்னையிலே பேச்சாளர் முகாம் நடைபெறுகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய 130 மாவட்டங்களை 4 மண்டலமாக பிரித்திருக்கிறோம். சென்னை மண்டலம், மதுரை மண்டலம், திருச்சி மண்டலம், கோவை மண்டலம். இந்த 4 மண்டலங்களிலும் எல்லா மாதமும் 2 கூட்டங்களாவது ஒரு மண்டலங்களுக்கு நடைபெற வேண்டும். அப்படி என்றால் 4 மண்டலங்களிலே 8 கூட்டங்கள். அந்த 8 கூட்டங்களிலும் நான் கலந்து கொள்கிறேன். உதாரணத்திற்கு, 1, மக்கள் விரோத திமுக அரசை அகற்ற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மண்டலத்திலும் இருக்கின்ற மாவட்டங்களிலே, அதற்குட்பட்ட சட்டமன்றத்திலே, அதற்குட்பட்ட வட்டார நகரத்திலே இருக்கின்ற பிரச்சனைகளை எடுத்து கூறும் வகையிலே ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு மண்டலத்திலே ஒரு பகுதியிலே நடைபெறும். அதேபோல் அந்த மண்டலத்தினுடைய விவசாயிகளுடைய பிரச்சனைகளை பிரதிபலிக்கும் வகையிலே விவசாயிகள் சார்ந்த ஒரு கூட்டம் அந்த மண்டலத்திலே நடைபெறும். 3வதாக அந்த மண்டலத்திலே இயக்கத்தினுடைய துணை அமைப்புகளுடைய கூட்டம் நடைபெறும். 4 ரெவென்யூ மாவட்ட கூட்டங்கள் அந்த மண்டலத்திலே நடைபெறும். இப்படி களத்திற்கு தேர்தலில் வெல்வதற்கான ஒரு வியூகத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வகுத்து அதன் அடிப்படையிலே தொடர்ந்து 2 மாத காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எங்களுடைய பணியை வேகப்படுத்துகிறோம், விரைவுபடுத்துகிறோம். அதன் அடிப்படையிலே இன்னும் அதிக கூட்டங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழகம் முழுவதும் நான் செல்லும் இடங்களிலெல்லாம் இயக்கத்தினுடைய பல்வேறு கட்டத்திலே இருக்கின்ற பொறுப்பாளர்களை சந்தித்து அவர்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே பெருந்தலைவர் காமராஜ், மக்கள் தலைவர் மூப்பனார் நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படை தன்மை என்ற ரீதியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிற கட்சி. நாங்கள் இருக்கின்ற கூட்டணி மரியாதைக்குரிய கூட்டணி, வெற்றி கூட்டணியாக இருக்கிறது. அதனை உறுதிப்படுத்தும் வகையிலே எங்களுடைய செயல்பாடு அமையும். எங்களுடைய வியூகத்தின் அடிப்படையில் இன்றைக்கு பேச்சாளர் முகாம் நடைபெறுகிறது. தமிழகத்திலிருந்து 50 பேச்சாளர்களை இன்றைக்கு அழைத்திருக்கிறோம். 50 பேச்சாளர்களுக்கும் இன்றைக்கு மேடையிலே பேசுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படும். இயக்கத்தினுடைய மரியாதைக்குரிய துணைத் தலைவர்கள், பொதுச் செயலாளர்கள் இதனுடைய ஏற்பாட்டை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் பேச வாய்ப்பு கொடுத்து எல்லோருடைய பெயரும் பகுதியும் தொகுதியும் இங்கே உறுதி செய்யப்பட்டு அது ரெஜிஸ்டர் செய்யப்படும். அதன் அடிப்படையிலே தேர்தல் நெருங்குகின்ற சமயம் என்பதால் மாவட்டங்களிலும் வட்டாரங்களிலும் நடக்கும்
கூட்டங்களிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய பேச்சாளர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய உறுதியான நிலையை ஏற்படுத்துவோம். குறிப்பாக நீங்கள் சம்பந்தப்பட்ட மாவட்டத்திற்கோ அல்லது மண்டலத்திற்கோ வரும்போது என் முன்னே நீங்கள் பேசுவது உறுதியாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. மேலும் கூட்டணி கட்சிகள் இணைந்து கூட்டங்கள் வட்டார நகர மாவட்ட ரீதியிலே நடக்கும்போது உங்களுக்கு வாய்ப்பு பெறுவதற்கான நல்ல முயற்சிகள் எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். பேச்சாளர் முகாம் என்பது மிக முக்கியமான முகாம். மிக பெரிய பெரிய அளவில் பெருந்தலைவர் காலத்திலையும் மக்கள் தலைவர் காலத்திலும் நடந்திருப்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். பேச்சாளர்கள் ஒரு கட்சியினுடைய இருதயம், மூச்சு, பேச்சு என்று கூறலாம். அதனால் பேச்சாளர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை முறையாக சரியாக கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். பல நேரங்களிலே அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைப்பதில்லை என்ற வருத்தத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வரும் நாட்களிலே பேச்சாளர்களுடைய பயன்களை இயக்க வளர்ச்சிக்காக, உயர்வுக்காக, சிறப்புக்காக அதிக அளவிலே பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதிலே நம்முடைய தலைவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அதனை பிரதிபலிக்கும் வகையிலே என்னுடைய செயல்பாடு இருக்கும் என்ற அன்போடு கேட்டுக்கொண்டு, இன்றைக்கு நம்முடைய பேச்சாளர்களை பொறுத்தவரையில் கிராமத்தில் இருக்கிறவர்கள் இருக்கிறீர்கள், நகரத்தில் இருக்கிறவர்கள் இருக்கிறீர்கள், பல்வேறு துறையை சார்ந்த மரியாதைக்குரியவர்கள் இருக்கிறீர்கள். பல வேலைகளை விட்டுவிட்டு இன்றைக்கு இயக்கத்திற்காக இந்த நாள் முக்கியமான நாள். இந்த நாளை நாம் எப்படியும் வர வேண்டும் என்ற ரீதியில் இங்கே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அத்துணை பேரையும் நான் வருக 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 என்று மனமாற வரவேற்கிறேன். இங்கே நீங்கள் எல்லாம் வந்ததற்கு நன்றி கூறுகிறேன். வரும் மாதங்களிலே உங்கள் பணி சிறக்க மனமாற வாழ்த்துகிறேன். இப்போ ஆமாம், பத்திரிகை நண்பர்களுடைய சந்திப்பு. பத்திரிகை நண்பர்களை பொறுத்தவரையில் யாரை உட்காருமா, உட்கார சொல்லிடுங்க. கார் நம்பர் 9516 மாருதி டீசல் போக்குவரத்து இடையூறாக இருக்கிறது. தயவுசெய்து அந்த காரை தள்ளி துமாரன் போர்டு கட்டுறோம். கொஞ்சம் உடனே யாரு கார் வந்திருக்கா எழுந்துருங்க. மாருதி